இப்போ பனங்கிழங்கு சீசன். இந்த சீசனில் வந்து நீங்கள் பனங்கிழங்கு வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவையாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு நான் இந்த மாதிரி நல்ல விளைஞ்ச கிழங்கா எடுத்து வச்சுருக்கேன். தோல் நல்ல இந்த மாதிரி வெடிச்சிருந்தாவே நல்ல விளைஞ்ச கிழங்கு தான். நான் அந்த மாதிரி ஒரு 7 கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். கிழங்கோட தோலை முழுசும் எடுத்துட்டு பெரிய பாத்திரம்னா நீங்கள் அதை அப்படியே முழுசாக வச்சுக்கோங்க. குக்கரில் வேக போகிறீங்கன்னா இந்த மாதிரி 2 பக்கம் நறுக்கிட்டு தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருங்க. குக்கரில் கிழங்கு முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி இந்த கிழங்கை போட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்து வெயிட் போட்டு 7லேருந்து 10 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. இப்போ குக்கர்லேருந்து இந்த கிழங்குலாம் தனியாக எடுத்து ஆறுனதுக்கப்புறம் அது 2ஆக பிரித்து அந்த நடுவில் இருக்க நரம்பெல்லாம் எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக ஒடிச்சு எடுத்து வச்சுக்கணும். அது மாதிரி ஒடிக்கும் போது நரம்பு இருக்கும், அது தனியாக பிரித்து எடுத்துடணும். இப்போ இந்த மாதிரி ஒடிச்சு வச்சுருக்க கிழங்கு வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. இது கூட தேவையான தேங்காய் துருவல் அப்புறம் ஒரு ஏலக்காயெலாம் சேர்த்து பல்ஸில் வந்து 2-3 சுற்றி எடுத்தீங்கன்னா பனங்கிழங்கு நல்லா இந்த மாதிரி பொலன்னு வந்துருங்க. இதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் மறக்காமல் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள்.